நமது பிரதமர் மோடி ஆகஸ்ட் 31 ஷாங்காய் கான்ஃபரன்ஸ் செலவிருந்த பொழுது பாகிஸ்தான் டாக்காவில் உள்ள 5 ஸ்டார் ஹோட்டலில் டெரன்ஸ் ஜாக்சன் என்ற சிஏஏ இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரை ரஷ்ய உளவு அதிகாரிகள் தீர்த்து கட்டினர். இவர் ஆகஸ்ட் 31 சீனாக்குள் ஊடுருவி பிரதமர் மோடியை சீனாவில் கொள்வதற்காக இருந்தது. இவரை ரஷ்ய உளவு நிறுவனம் நியூட்ரலைஸ் செய்து மோடியை காப்பாற்றியது. மோடியும் புத்தினும் ஷாங்காய் கான்ஃபரன்ஸில் ஒரே காரில் சென்று நிரூபித்தது இதற்கு சான்று. இதற்கு பின்னணியில் சில 9 மாதங்களுக்கு முன் பங்களாதேஷில் ஏற்பட்ட இராணுவ புரட்சியின் பின்புலத்திலும் சிஏஏ உள்ளது. அதற்கு காரணம் பே ஆஃப் பெங்காலில் பங்களாதேஷ் அருகே மற்றும் மியான்மருக்கு இடையில் உள்ள செயின்ட் மார்ட்டின்ஸ் ஐலண்டில் டியாஜியோ கார்சியோ என்ற இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு சின்ன தீவு பிரிட்டிஷ் காலனி அமெரிக்கா வாங்கி அந்த டியாஜியோ கார்சியாவில் மிகப்பெரிய நேவல் மற்றும் ஏர்ஃபோர்ஸ் பேஸை அமைத்துள்ளது. பியர்ல் ஹார்பர் சண்டையில் ஜப்பானியிடம் அடி வாங்கிய அமெரிக்கா உலகமெங்கும் பல இடங்களில் தனது கத்தார் போன்ற நாடுகளிலும் சவுத் அமெரிக்காவிலும் சவுத் சைனாச்சியிலும் பல பேஸ்கள் அமைத்துள்ளது. செயின்ட் மார்ட்டின்ஸ் தீவின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதே அமெரிக்காவின் திட்டமாகும். இதற்கு ஒத்துழைக்காததால் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கலைக்கப்பட்டு கிழவன் யூனிஸ் கான் ஒரு சுய உதவி குழு வட்டி கூடும் ஏஜென்சியின் தலைவனான யூனிஸ் அங்கு பிரதமராக்கப்பட்டுள்ளார். இதுபோன்ற சிஐஏ சதிகள் 1966 நடந்துள்ளது. அப்பொழுது பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரியை தாஷ்கண்ட் மாநாட்டில் ரஷ்யாவிற்கு சென்றிருந்த பொழுது தீர்த்து கட்டியது சிஐஏ தான் என்று தற்பொழுது கிரெகோரி டக்ளஸ் என்ற பத்திரிகையாளர் க்ரௌலி என்ற சிஐஏ ஏஜென்ட்டை பேட்டி காணும் பொழுது அந்த கிளௌரி உளறி கொட்டியது தான் இது லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டது நாங்கள் தான் என்று ஒத்துக்கொண்டார். அதற்கு 30 நாட்களுக்கு முன்பாக இந்திய அணுசக்தி துறையின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹோமி பாபா ஜஹாங்கீர் ஹோமி பாபாவை இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் இண்டியா விமானம் சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலை மீது பறந்து கொண்டிருந்த பொழுது தீர்த்து கட்டியதும் நாங்கள்தான் என்று சிஐஏ ஒற்றுக்கொண்டுள்ளது. மோடியை கொல்ல டெரன்ஸ் ஜாக்சனை அனுப்பியது போல் லால் பகதூர் சாஸ்திரியையும் விக்ரம் ஹோமி பாபாவையும் தீர்த்து கட்டியது சிஐஏ என்பது அதனுடைய கிளாசிஃபைடு ஃபைல்ஸை டீக்ளாசிஃபை பண்ணப்பட்ட பொழுது தற்போது தெரிய வந்துள்ளது. மிகவும் கட்டணம் கொண்ட அமெரிக்க நாடாக அமெரிக்கா விளங்குகிறது. மேலும் இது ராஜீவ்காந்தி மரணத்திலும் எல்டிடியை தூண்டிவிட்டு அது சந்திராசுவாமி போன்ற சிஏ ஏஜென்ட்டுகளால் அரங்கேற்றப்பட்ட இன்டர்நேஷ்னல் சதிதான் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் மரணமும் ஆகும். வங்கக்கடலில் பே ஆஃப் பெங்காலில் சீனா தனது சரக்கு கப்பல்களை சிங்கப்பூர் மலேசியா வழியாக செல்வதற்கு பதிலாக ஒரு மியான்மர் வழியாக ஒரு குழாய் பதித்து இப்போ யூனான் ப்ராவின்ஸ் வழியாக நேரடியாக மெயின்லேண்ட் சைனாவிற்கு எடுத்து செல்வதற்காக மியான்மரையும் பங்களாதேஷையும் நேபாளத்தையும் கடனுடுத்து கட்டுக்குள் வைத்துள்ளது. மேலும் வங்கக்கடலில் ஹம்பன் தோட்டா துறைமுகம் இலங்கையையும் கட்டுக்குள் வைத்துள்ளது. இதை கண்காணிக்க இந்தியா பல இடங்களில் அந்தமான் நிக்கோபார் ஐலண்டில் பல கண்காணிப்பு மையங்களை போர்க்கப்பலை நிறுத்தியுள்ளது. சீனாவை விரட்டிய இந்தியாவால் அதை 2022 ஆகஸ்டில் லட்சத்தீவு அருகே அமெரிக்க கடற்படை வந்த பொழுது விரட்ட இயலவில்லை. இது வருந்தத்தக்கது. மேலும் முன்பு போல் அல்ல இந்தியாவின் நிலைமை. இப்பொழுது மெடிட்ரேனியன் சீயில் போர்க்கப்பல்களை நிறுத்தி இந்தியா தனது பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதில் அதனை சுற்றி இருந்த துருக்கிய கப்பல்கள் சிதறி ஓடின. துருக்கி புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தானுக்கும் முஸ்லீம் கண்ட்ரிகளை தூண்டிவிட்டு இந்தியாவுக்கு எதிராகவும் செயல்படுகிறது. துருக்கி கப்பல்களை விரட்டும் சக்தி இந்திய கடற்படைக்கு உண்டு என்பதை நிரூபிக்கும் விதமாக மத்திய திரைக்கடலில் கிரீஸ் அருகே
இஸ்ரேல் ஆதரித்தது, எகிப்து வாய்மூடி கொண்டு இருந்தது, சைனா வாய்மூடி கொண்டு இருந்தது. இந்த நாடுகள் அனைத்தும் இந்தியாவை சப்போர்ட் செய்தன. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள் கதிகலங்கி நின்றன. மத்திய தரைக்கடலில் இந்த நமது சிறந்த முறையில் நடைபெறும் இந்த ஆட்சியின் காரணமாக உலக நாடுகள் அச்சுறுத்தும் விதமாக அந்த போர்க்கப்பல்களில் இருந்து பிரம்மோஸ் 3 ஏவுகணைகள் விடப்பட்டு துருக்கி கப்பல்கள் சிதறி ஓடின. முன்பு போல் அல்ல. இந்தியாவுக்கு எதிராக காலிஸ்தான் தீவிரவாதி சதி செய்த நிஜாரை அமெரிக்க மண்ணிலும் கனடா மண்ணிலும் வைத்து இந்தியா கொலை செய்தது. இப்பொழுது இந்தியாவின் சர்வதேச வலிமை பல மடங்கு ஆகியுள்ளது. மேலும் சிஏஏ ஏஜென்ட் இந்திரா காந்தி செமிகண்டக்டர் சிப் ஃபேக்டரி பஞ்சாபில் ஆரம்பித்த பொழுது அதை நிர்மூலமாக்கி 1989 ஒரு தீ விபத்து மூலம் இந்தியாவின் வல்லரசு ஆவதை தடுக்க ஒரு தீ விபத்து மூலம் எரித்து விட்டது. சிஏஏயின் சதிகளால் அன்று லால் பகதூர் சாஸ்திரி, ஹோமி பாபா நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டது போல் இன்று மோடிக்கு ஏற்பட்ட ஆபத்தை ரஷ்ய அதிபர் புத்தினின் மதியால் முறியடிக்கப்பட்டுள்ளது.